ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ் கார்மிக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்னடி பார்க்க போகிறோம்னா, இண்டிகா மான்சால கியர் ராட் கேபிள் தான் எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது பார்க்க போகிறோம். இது ஏன் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுக்கு வந்து இந்த கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லி அது எங்கேயோ வெளியே எங்கேயோ சொல்லி ரெடி பண்ணியிருக்காங்க. அது ஒயிட் டேக் போட்டு கட்டி விட்டு அமைச்சிருக்காங்க. அந்த கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து கேபிள் வந்து பூசு போடுறோம். அதனால் அந்த ஒயிட் டேக் வந்து பாருங்கள், அதை கட் பண்ணிவிட்டேன். அந்த ஒயிட் டேக் கட் பண்ணிவிட்டு அந்த கியர், அதாவது பேலன்சிங் கேபிள் வந்து அந்த கேபிளை வந்து நான் கழட்டுறேன். அந்த கேபிள் கழட்டும் போது பாருங்கள், அதை நான் அந்த கேபிள் வந்து நான் மறுபடியும் அதில் வச்சுட்டு ரிமூவ் பண்ணி பார்த்தா ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த லாக்கை வந்து நான் கழட்டுறேன். இந்த லாக்கு பாருங்கள் எப்படி கழட்டினா, பின்னாடி வந்து பேக் சைடில் ஒரு நீடில் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த நீடில் மாதிரி இருக்கிறத நீங்கள் இழுத்து பிடிச்சிட்டு அந்த கியர் கேபிளை தூக்குனீங்கனாக்கா மேலே வந்துடும். அதே மாதிரி தான் இந்த சைட்லேயும் கியர் வந்து செலக்ட் பண்ணுற கேபிள்லையும் அதே இதுதான் மெத்தடு தான். அந்த கேபிள் வந்து பின்னாடி அந்த நீடில் இருக்கும். அந்த நீடில் பிடிச்சி இழுத்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் ஆயிரும். இது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ணணும், அதாவது கியர் செலக்ட் பண்ணுற இடத்துல அந்த லாக்கில் எப்படி ஓப்பன் பண்ணணும்னாக்க நான் அது வந்து உங்களுக்கு தெளிவாக அப்புறம் அந்த இன்னொன்று கேபிள் வெளியே இருக்கும்போது காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து உள்ளார வந்து நான் வந்து கியர் கவர்லாம் கழட்ட ஆரம்பிச்சிட்டேன். கியர் கவரை கழட்டினாதாக்கா நம்மளுக்கு வந்து இங்கே கீழே வந்து கியர் செலக்டர் ராடில் வந்து நம்மளுக்கு வந்து கேபிள் வந்து அட்டாச் ஆகிருக்கும். அந்த கேபிள்லாம் கழட்டுறதுக்கு இந்த கியர் கவரு, அப்புறம் ஹேண்ட் பிரேக் கவரு, இந்த 2 கவரை கழட்டிட்டு இந்த கியர் கவருக்கு பூட் இருக்குது பாருங்கள், அந்த பூட்டுக்கு வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விட்டாக்க நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது நான் வந்து லைட்டாக கையில் பிடிச்சி இழுத்தா வந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் மைனஸ் இல்லைனா கையில் பிடிச்சி இழுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஓகே தான். அதுக்கப்புறம் வந்து இந்த கவரை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிகரெட் லைட் இருக்குது பாருங்கள், அதாவது மொபைல் சார்ஜரு, அதில் வந்து சாக்கெட் இருக்கும். ஒரு 2 ஒயரில் ஒரு சாக்கெட்டு, ஒரு சிங்கிள் ஒயர் சாக்கெட் இருக்கும். அந்த ஒயரை வந்து கழட்டிட்டு இந்த கவரை வந்து வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு அது வெளியே எடுக்கிறோமோ பாருங்கள், கொஞ்சம் சேஃப்டியாக எடுங்க. இந்த கியர் கவர் வந்து கிழிஞ்சிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்காது பார்க்க. அந்த கவரை வந்து சேஃப்டியாக வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், கியர் கேபிளில் வந்து லாக் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த லாக் வந்து கொடுத்துருப்பாங்க. 2 சைடுமே இந்த கியர் செலக்டிங் கேபிளுக்கும் கியர் பேலன்சிங் கேபிள் 2த்துக்குமே வந்து அந்த லாக் வந்து கொடுத்துருங்க. அந்த 2 லாக்கையுமே நான் வந்து மைனஸ் போட்டு நம்பி எடுத்துட்டேன் வெளியே. நீங்களும் அதே மாதிரி மைனஸோ இல்லை நோஸ் பிளேயரோ அது மாதிரி போட்டு வெளியே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கேபிள் வந்து கொஞ்சம் பின்னாடி இழுத்து வெளியே எடுத்தீங்கன்னா கேபிள் வந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல வந்து லாக் இருக்குது பாருங்கள். அந்த லாக்கை வந்து இது எப்படி வந்து நான் உங்களுக்கு இதில் வந்து தெளிவாக காட்ட முடியல. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு நாள் முடிஞ்சுது. அந்த கம்பி இருக்குது பாருங்கள், அந்த கம்பியை வந்து ரைட்டோ லெஃப்ட்டோ நீங்கள் வந்து தள்ளினீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் வந்து 8 சைஸில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. போல்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த போல்டு வந்து நீங்கள் வந்து கழட்டணும். இந்த சைடில் வந்து போல்டு கொடுத்துருப்பாங்க. அந்த போல்டு வந்து நீங்கள் கழட்டினீங்கனாக்கா உங்களுக்கு வந்து கேபிள் வந்து 2மே வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. அவ்வளோதான். அந்த கேபிள் வந்து நம்ம வந்து கீழே போயிட்டு இப்போ வந்து எடுக்கணும் அந்த கேபிளை. நான் இந்த இடத்துல வந்து எடுத்து விட்டு இந்த கீழே வந்து பாருங்கள், கீழே இந்த ஒரு 10 சைஸு, அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே இன்னொரு 10 சைஸ் ரெண்டு நட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நட்டு வந்து எப்படி கழட்டலாம்னாக்கா, ஒரு 10 இன்ச்சு, ஒரு 5 இன்ச்சு கனெக்ஷனு, அப்புறம் ஒரு 10 பிட்டு, அதாவது 10 சாக்கெட்டு, அதுக்கப்புறம் ஒரு ராக்கெட் போட்டு அந்த 2 நெட்டையும் வந்து நீங்கள் ஈஸியாக கழட்டிக்கலாம். கழட்டிட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து கியர் ராட் கேபிள், அந்த கியர் பாக்ஸில் அட்டாச் ஆகிருக்கிற அந்த இடத்துலேருந்து அந்த கேபிள் வந்துங்களா கீழே எடுத்து விட்ருங்க. கீழே எடுத்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் இழுக்கும் போது அங்கே கொஞ்சம் உள் சைட்லேயும் கார் உள்ளார வந்து கொஞ்சம் மாட்டுற மாதிரி இருக்கும். அந்த கேபிள் அங்கங்கே மாட்டிக்கும். அதை வந்து ஒரு ஆளை வந்து உள்ளே இருந்து தள்ள சொன்னீங்கன்னாக்கா கொஞ்சம் எடுத்து விட சொன்னாங்க, கரெக்டாக எடுத்து விட்ருவாங்க. இது பாருங்கள், இதுதான் அந்த உள்ளார கியர் ராடு கிட்ட இப்படி தான் இருக்கும். இந்த ராடை வந்து நீங்கள் லைட்டாக ரைட்டோ லெஃப்ட்டோ நகர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இதுதான் அந்த நீடில். இது வந்து கியர் பாக்ஸில் இப்படி தான் அட்டாச் ஆகிருக்கும். இது வந்து நீங்கள் இழுக்கும்போது உள்ளார வந்து ஒரு லாக் இருக்கும். அந்த லாக் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து கேபிள், அதாவது நீங்கள் இந்த கேபிள் வந்து மைனஸ் போட்டு நம்பி எடுக்கக்கூடாது. இந்த கேபிள் வந்து இந்த பச்சை கலரில் இருக்கு பாருங்கள், அது 2 சைடுமே இருக்குது. 2 சைடில் நோஸ் பிளேயர் போட்டு அழுத்தினீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகும்போது ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். அதை விட்டு நீங்கள் மைனஸ் போட்டு நம்பும் போது என்ன ஆகுனாக்கா, அந்த உள்ளார சும்மா அது ஒரு பிளாஸ்டிக் புஷ் தான். அந்த புஷ் வந்து தேய ஆரம்பிச்சு இப்போ வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், நான் புது கேபிள் வந்து எட்டு போய் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த கேபிள் போடும்போது நீங்கள் ஒருத்தராக போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். உள்ளார வந்து ஒருத்தர் நிற்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கேபிள் வந்து கொஞ்சம் வாங்கி அவங்க விட்டாங்கன்னா கரெக்டாக ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் நான் பாருங்கள், அவங்க விட்டாங்க. நான் வந்து உள்ளேருந்து தரேன்னா அவங்க வந்து வெளியே வந்து அட்டாச் பண்ணிக்கினாங்க. அதுக்கப்புறம் கேபிள் வந்து ஃபிட் பண்ணுறோம். கேபிள் எப்படி ஃபிட் பண்ணுறதுனா பாருங்கள், இந்த இடத்துல பச்சை கலரில் கோடு இருக்குது பாருங்கள், அந்த பொசிஷன் பார்த்து மாட்டிக்கங்க. அப்படியே மாறினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கவர் வந்து கழட்டிட்டு மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கேபிள் வந்து அந்த 8 சைஸ் போல்ட்டை போட்டு நான் ஃபிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கிளிப்பு தான் இது வந்து பாருங்கள், இந்த கிளிப் வந்து ஓப்பனில் இருந்தால் ரொம்ப ஈஸியாக உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் இந்த சேஃப்டி கிளிப்பு, அந்த கியர் வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக சேஃப்டி கிளிப்பு, அந்த கிளிப்பு வந்து நான் போட்டுறேன். போட்டு கீழே போயிட்டு நம்ம வந்து இந்த கியர் கேபிள் வந்து பாடியில் அட்டாச் ஆகிற இடத்துல வந்து 2 நெட்டு போட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து
இந்த கேபிளுங்க எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா உட்கார வச்சுக்கோங்க. எதையும் மிஸ் பண்ணாதீங்க. எதுவும் போல் நெட் போடாமல் விட்டுறாதீங்க. எல்லாத்தையும் லாக்கெல்லாம் பர்ஃபெக்டாக மாட்டுங்க. ஏன்னா இது வந்து கியர் உழல்னா ரொம்ப கஷ்டம். அதனால் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஒரு டைம் மாட்டிட்டு இன்னொரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் இதை பாருங்கள், அந்த கியர் வந்து லாக் இடத்துல உட்கார வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இங்கேயும் உட்கார வச்சிட்டேன். நான் வந்து எல்லாத்தையும் அந்த ஃபிட்டிங் மொத்தமும் போட்டாச்சு. போட்டு நான் வந்து இந்த கியர் ராடை வந்து ஷேக் பண்ணி பார்க்குறேன். கியர் ராடை ஷேக் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் டைட் பிடிச்சி. ஏன்னாக்கா இந்த இடத்துலலாம் கிரீஸே சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு. நான் வந்து கிரீஸ் வச்சு அதை போட்டு அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் கிரீஸ் போடல, பட் ஆனால் கிரீஸ் போட்டு தான் நான் போட்டேன். நீங்கள் அதே மாதிரி கிரீஸ் போட்டுக்கோங்க. நான் கீர்லாம் போட்டு பார்த்தா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யூடியூப் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டுருங்க. எனக்கு தெரியவே தெரியாது இந்த கேபிள்லாம் நான் கழட்டினது அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த வீடியோ வந்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு நீங்களும்